வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். ஒரு விஷயத்த சொல்லும்போது நல்லா அனுபவிக்கணும்யா வாழ்க்கைய அப்படின்னு சொல்லுவோம். சந்தோஷத்தை அனுபவிக்கணும், நிம்மதியை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லிசை மன்னர் அப்படின்னு கொண்டாடப்படுகிற MS விஸ்வநாதன் ஐயா நல்லா அனுபவிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அவ்வளவு பாடல்களை நமக்கு தந்திருக்கார். அவருடைய பாடல்கள் தான் நம்மளை இரவு நேரங்கள்லையா இருக்கட்டும், பயண நேரங்கள்லையா இருக்கட்டும், நமக்கு ஒரு இதம் தரக்கூடிய பாடல்களாக இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்தை இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னி வரைக்கும் தன்னுடைய ராஜா பாட்டை நடத்திட்டு இருக்கிறார் அதுல அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. MS விஸ்வநாதன் ஐயா ஒரு பாட்டு ஒன்று போட்டு அந்த பாட்டு வாழ்வெல்லாம் பாட்டில் இருக்கு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும், பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். வாழ்வெல்லாம் பாட்டுக்கு நிறைய பேர் பாராட்டு தெரிவிக்கிறீங்க. சில பேர் நீ ஏன் பாடுற அப்படின்னு சொல்றீங்க. எல்லாம் பாத்ரூம் பாடகர்கள் தான். நமக்கு ஒன்றும் பாட்டு அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, குரல் வளம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வெறுமன கவிதை போல அந்த வரிகளை சொல்றதை விட சில சமயங்கள்ல அப்படி சொன்னாக்கா நல்லா இருக்குங்கிறதுக்காக பாடுறேன். நான் என்னுடைய பாட்டில், என்னுடைய குரலில், என்னுடைய சங்கதியில், என்னுடைய சாரீரத்தில் ஏதாவது குறைகள் இருந்ததுனாக்கா அதை பொறுத்தருளும்படி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆனால் அதுக்காக சப்ஸ்கிரைப் செய்யாமல் மட்டும் இருந்துடாதீங்க நண்பர்களே. சரி, அனுபவி அப்படின்னு சொல்லி MSC கொடுத்த பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த படத்தின் பெயரும் கூட அதாங்க, அனுபவி ராஜா அனுபவி. கே பாலச்சந்தர் சாருடைய டைரக்ஷனில் வந்த இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை படம். எதிர்நீச்சல் மாதிரி, பாமா விஜயம் மாதிரி, பூவா தலையா மாதிரி இந்த அனுபவி ராஜா அனுபவி திரைப்படமும் கூட ஒரு அட்டகாசமான காமெடி மூவி தான். இந்த படத்துல நாகேஷ் அவர்கள் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. பாலச்சந்தருடைய பிரதிபிம்பம் தான் நாகேஷ், நாகேஷனுடைய இன்னொரு முகம் தான் பாலச்சந்தர். அந்த படத்துல நாகேஷ் அவர்களுக்கும் மனோரமா அவர்களுக்கும் ஒரு பாட்டு, அந்த பாட்டை கவியரசு கண்ணதாசன் அப்படி ஒரு தெம்மாங்கு பாட்டாக, கிராமத்து பாட்டாக எழுதியிருப்பார். TMS ஐயாவை கேட்கவா வேணும், எல்லார் ஈஸ்வரி அம்மா பாடினாக்க எப்படி இருக்கும், அப்படி ஒரு பாட்டு தாங்க MSV அவர்களுடைய அந்த அனுபவி ராஜா அனுபவி படத்தினுடைய பாட்டு. தூத்துக்குடி மாவட்டத்தை கதைக்களமாக கொண்ட அந்த இளைஞரும் அந்த யுவதியும் நாகேஷும் மனோரமாவும் பாடுகிற அந்த பாட்டு தான் முத்துக்கூலிக்க வாரிகளா, மூச்சையடக்க வாரிகளா, முத்துக்கூலிக்க வாரிகளா, மூச்சையடக்க வாரிகளா, சிப்பி எடுப்போமா அம்மளுக்கும் சொந்தம் இல்லையோ, எல்லாரையும் சரியும், சிப்பி எடுப்போமா அம்மளுக்கும் சொந்தம் இல்லையோ, முத்து குளிக்க வாரிகளா, முத்தை எடுக்க வாரிகளா அப்படின்னு ஒரு மியூசிக் வந்துட்டு இருக்கும். இப்ப டிஎம்எஸ் பாருங்க, இவருக்கு எம்ஜிஆருக்கு தகுந்தது மாதிரி ஒரு விதம், ஜெய்சங்கருக்கு ஒரு விதம், ரவிச்சந்திரனுக்கு ஒரு விதம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஒரு விதம், அப்படி இப்படின்ட்டுலாம் வகை எப்படிதான் பிரிப்பாரு தெரியலங்க. அந்த ஒத்த தொண்டையை வச்சுக்கிட்டு நாகேஷ்க்கு ஒரு ஸ்டைல போடுவாரு. ஏழா முத்தம்மா மனசு எம்பிட்டு எங்கிட்ட நான் சொல்லுடு எம்மா, உன்னை எல்லாரும் சரி மாமா, ஏழா முத்தம்மா மனசு எம்பிட்டு எங்கிட்ட நான் சொல்லடி எம்மா, நாளும் இல்ல முத்தெடுக்க நம்மள நீ கூப்பிட்டது என்னடி அம்மா, முத்து கொடுக்க வாரிகளா, கத்து கொடுக்க வாரிகளா, சங்கு வரி போவா ஏழா ஏழா அம்மளுக்கும் சொந்தம் இல்லையோ. ஒரு கடற்கரை, ஒரு வலையெல்லாம் இருக்கு, படகெல்லாம் இருக்கு, மணல் பரப்பு அப்படிங்கிற ஒரு திட்டு, அப்படி இப்படின்னு தான் இந்த பாட்டு இருக்கும். நாகேஷனுடைய குறும்பு, மனோரமாவுடைய ஆட்டம், அந்த சிரிப்பு அவ்வளவு பிரமாதமா இருக்கும். ஆளான பொண்ணுக வாக்கு வைக்கும் முன்னவே
என்னவென்னு சொல்லுவாக. கோளாறு பண்ணாம கிட்ட வந்து கொஞ்சுங்க சினிமாவில் கொஞ்சிராப்புல. எப்படி அவங்க என்ன சொல்றாங்க? ஆளான பொண்ணுங்க பாக்கு வைக்கும் முன்னமே என்னன்னு சொல்லுவாங்க. உடனே கோளாறு பண்ணாம கிட்ட வந்து கொஞ்சுங்கோ சினிமாவில் கொஞ்சிராப்புல. உடனே அவரு காத்தவராயனை ஆரியவாளா காதலிச்ச மாதிரி இல்ல. ஜிஞ்சின்னக்கடி பாத்தீங்கள நீங்களும் அந்த சரசம் பண்ணி பாருங்க. எப்படி பாருங்க சினிமாவில் எப்படி டுயட்லாம் பாடுவாங்க. இந்த படத்துல நாகேஷும் மனோரமாவும் கிராமத்துல இருக்கிறவங்க, தூத்துக்குடி கிராமத்துல இருக்கிற அந்த பக்கத்துல இருக்கிறவங்க, அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்கல்ல, அதற்கு சப்போர்ட் செய்கிற விதமாகவும் இந்த பாட்டை கண்ணதாசன் ரொம்ப நயம்பட அப்படி எழுதுறாரு. அவர் என்ன ஆளான பொண்ணுக பாக்கு வைக்கும் முன்னமே என்னவென்னு சொல்லுவாக. கோளாறு பண்ணாம கிட்ட வந்து கொஞ்சுங்கோ சினிமாவில் கொஞ்சிராப்புல. காத்தனை ஆரியமாளா காதலிச்ச மாதிரியில. அந்த ஓல்டு படம் அதுதான் நாகேஷ்க்கு தெரியுது, அதெல்லாம் அதை சொல்றாரு. உடனே இவங்க எல்லாரையும் சரி ஜிஞ்சின்னக்கடி பாத்தீங்களே நீங்களும் அந்த சரசம் பண்ணி பாருங்க. ஓஹோ ஹே ஹே முத்து கொடுக்க வாரிகளா கத்து கொடுக்க வாரிகளா முத்து குளிக்க வாரிகளா மூச்சையடக்க வாரிகளா. இந்த பாட்டு கேட்டு பாருங்க. உற்சாகம்ங்கிறது நம்ம மனசுனுடைய அடியில ஒரு லேயரா படிஞ்சிரும். நம்மள இந்த பாட்டு முணுமுணுக்கும். ஏதோ ஒரு டயர்ட்ல இருக்கும், ஏதோ ஒரு மன வருத்தத்துல இருந்தாலும் கூட ஒரு 4 வரி முத்து குளிக்க வாரிகளா அப்படின்னு சும்மா பாடி பாருங்க. எங்க இருந்து அந்த உற்சாகம் வரும்னே தெரியாது. அப்படி ஒரு உற்சாகம் வரும். அதுதான் MS விஸ்வநாதன், அதுதான் கவியரசு கண்ணதாசன், அதுதான் TMS, அதுதான் எல்லாரீஸ்வரி, அதுதான் பாலச்சந்தர், அதுதான் நாகேஷ், அதுதான் மனோரமா ஆச்சி. இந்த பாட்டு எனக்கு இந்த படத்தை மட்டும் இல்லை, ஒரு விழாவில் மனோரமா கமல் சார் அப்படின்லாம் கலந்துருப்பாங்க. அப்போ ஆச்சி வந்து நம்ம சேர்ந்து பாடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த முத்துக்குளிக்க வாரியலா பாட்டை மனோரமா ஆட்சி பாட, கமலஹாசன் வந்து TMSக்கு பதிலாக கமல் சார் பாட, அதாவது நாகேஷ்க்கு பதிலாக கமல் சார் பாட, எல்லாரீஸ்வரிக்கு பதிலாக மனோரமா பாட, அந்த மேடையே அவ்வளவு அழகாக மாறிடுச்சு. இன்னமும் கூட அந்த பாட்டு யூடியூப்ல கமலும் மனோரமாவும் பாடிய பாட்டு கிடைக்குது. பாருங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இந்த வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு நாமளே நம்மை சொல்லிக்கொள்வோம். நண்பர்களே, வணக்கம்.